பசியில்லா திருப்பூர் நண்பர்களுக்கு வணக்கம். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே நடைமேடை 1 மற்றும் 2இல் ஆதரவின்றி சுமார் 7 வருடங்களாக மனநலம் பாதிக்கப்பட்டு நடைமேடையிலே தங்கி வசித்து வந்த திருமதி மகேஸ்வரி என்பவரை நமது பசியில்லா திருப்பூர் அறக்கட்டளை மூலமாக அரசு மருத்துவமனையில் உள்ள இசிஆர்சி டீம் நண்பர் உதவியோடு அவர்களை மீட்டு இன்று மறுவாழ்வு மையத்தில் நாம் அனுமதித்துள்ளோம். இதற்கு உதவியாக இருந்த ரயில்வே போலீஸ் நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல சாப்பாடு கிடைக்கும், சரியா? எங்களோட ஆஃபீஸ் வாங்க, நாங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு நான் வரும் உங்க வீட்டுல, நானும் வரும், கொண்டு போய் விடுறேன். சரியா? என் கூட வரும்ல. உங்கள் பேர் என்ன? மகேஸ்வரியா? எவ்வளோ வயசு இருக்கு உங்களுக்கு? 29 நடக்குதா? சரி சரி. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? எத்தனை பசங்க இருக்காங்க? 2 பிள்ளைகளா? எந்த ஊர் உங்களுக்கு? பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ராஜாபாளையம் 6ஆம் நகரா? பசங்க பேர் என்ன? 2 பசங்க பேர்? ஆம்பளை பிள்ளை பேர் கண்ணன். எஸ் கண்ணன். எஸ் கஸ்தூரி. கஸ்தூரி. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க 2 பேருக்கும்? வீட்டுக்காரர் இருக்காரா, இறந்துட்டாருங்களா? உங்க வீட்டுக்காரர்? எங்க வீட்டுக்காரர் வந்து விட்டுட்டு வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியா? அவர் பேரு? அவங்க பேர் செல்வம். அவர் பேரு செல்வமா? இங்க திருப்பூர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க? இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள்னா எத்தனை நாளுங்க? எவ்வளவு வருஷமா வந்து இங்க இருக்கேன். சரி, உடம்புல வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா? முது வலி, இடுப்பு வலி, கால் வலி, ஒரே டென்ஷன். தனியாக தான் பேசுறீங்களா நீங்களே? தனியாக பேசுறீங்க? யாரும் உங்க கூட பேசுகிற மாதிரி தோணுமா உங்களுக்கு? அவங்கள யாரு என்ன சொன்னாங்கன்னா எதுவும் சுருக்கு பேச்சு கேட்க மாட்டேன். அவங்க ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா நம்மளும் ஒரு வார்த்தை. யாரும் திருப்பி பயமுறுத்துற மாதிரி யாராவது தோணுமா உங்களுக்கு? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே. யாரும் உங்களை திட்டுறாங்களா, அடிக்கிறாங்களா? அடிக்கிற மாரி தோணல. ஆனால் சரி, ஓகே. உங்களுக்கு நல்ல ஒரு இடம் பார்த்துருக்கோம், அங்கே வந்து சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம். சரி.